எனக்கு ஒரு கனவு இருக்கு அண்ணனுக்கு, பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன வழி, நானே விவசாயத்தை செய்யறதுன்னு நினைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு வந்து அரசு பணியா இருக்கணும், அரை காசுனால அரசாங்க பணி, காசுனால கவர்மெண்ட் காசா இருக்கணும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டுக்கே காசை நம்ம தான் கொடுக்குறோம். அதனால ஆடு மாடு வளர்த்தல், நெசவு செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணி. அவனவன் வாழ்விடத்திலே வேலை, அரசு வேலை. நீ அங்கே இரு, நீ எப்படி சீமான் வளர்வாய்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. 5000 ஏக்கர்ல கரும்புல இருந்து பிரேசன் மாதிரி எத்தனை நாள் பெட்ரோல், அதுல கார் தான் ஓட்டணுங்கிறது இல்ல, அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கலாம், எல்லாம் தயாரிக்கலாம். உங்களுக்கு கரும்புல இருந்து சக்கரை, நாட்டு சக்கரை, வெல்லம், கரும்பு சக்கையில இருந்து சாப்பிடுற தட்டு, எத்தனை தொழிற்சாலை வருது? 2000-3000 ஏக்கர்ல மாட்டு பண்ணை, மாட்டுல இருந்து பால்ல இருந்து தயிர், நெய், மோர், வெண்ணெய், பாலாடை கட்டி, குட்டி 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 தொழிற்சாலைகள். இங்க என்ன ஆயிருது? படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.